சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அடுத்து சேதுவோட அம்மா ஆத்மாவால சேதுவும் தமிழ்ச்செல்வியும் ஒன்று சேர போறாங்க. இங்க சேதுவும் தமிழ்ச்செல்வியும் அவுட் ஹவுஸ்ல தங்கி இருக்காங்க. அப்பந்தான் சேது நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஒரு சத்தம் கேக்குது. சேது எந்திரிப்பா சேது அப்படின்னு சொல்லி சேதுவோட அம்மா சத்தம் கேட்கவும், ஏமா என்னம்மா சொல்லுங்கம்மா இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது படபடப்பா பேசவும், பயப்படாத சேது நான் அம்மா தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேதுவோட அம்மா சொல்றாங்க. என்னம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. ஏன்பா தமிழ்ச்செல்விய வெறுத்து ஒதுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அம்மா ஆத்மா கேட்கவும், உங்களுக்கு தெரியாதா அம்மா, அவ எவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்கா, நான் எவ்வளவு கனவு கண்டிருக்கேன், நீங்க மறுபடியும் எனக்கு மகளா வந்து பிறக்க போறீங்க, இந்த வீட்டில் உங்களை நான் மறுபடியும் பார்க்க போறேன்னு சொல்லி எவ்வளவு ஆசையா இருந்தேம்மா, ஆனா அது எல்லாத்துலேயும் மண்ணள்ளி போட்டுட்டாளேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், யாருப்பா சொன்னா உன் கனவுல எல்லாம் மண்ணள்ளி போட்டான்னு, இப்போ தமிழ்ச்செல்வி வயிற்றுல நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் 8 மாசத்துல நான் வந்து உன்கிட்ட சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது அம்மா சொல்றாங்க. அம்மா என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. ஆமாப்பா இது உண்மை, நான் உன்னை வந்து சேரணும் அப்படிங்கிறது விதி, அந்த விதியினால தான் மறுபடியும் நான் உனக்கு மகளா வந்து பிறக்க போறேன், தமிழ்ச்செல்வி வயிற்றுல நான் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது, நான் தமிழ்ச்செல்வி வயிற்றுல இருக்கும்போது நீ தமிழ்ச்செல்விய வெறுக்கலாமா, அவளை வெறுத்து நீ ஒதுக்கலாமா, அம்மாவை நீ வெறுப்பியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது அம்மா கேட்கவும், இல்லம்மா இல்லை நான் வெறுக்க மாட்டேம்மா, உங்களை எப்படிமா நான் வெறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. அப்புறம் என்னப்பா இந்த நேரத்தில் தமிழ்ச்செல்விய நீ தானே கவனிச்சுக்கிறனும், தமிழ்ச்செல்விக்கு அந்த வீட்டுக்குள்ளே வந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னான், அதனால நீயும் தமிழ்ச்செல்வியும் இப்போ அவுட் ஹவுஸில் இருக்கீங்க, இப்போ தமிழ்ச்செல்வி தனியாக தானே இருக்கா, அவளை நீ தானே பார்த்துக்கிறனும், அம்மா நான் வேற எங்கேயும் போகலை, தமிழ்ச்செல்வியோட வயிற்றுல தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன், உன் பக்கத்தில் இவ்வளவு பக்கமாக நிற்கேன், நீ எதுக்குப்பா தமிழ்ச்செல்வியை வெறுக்கிற, தமிழ்ச்செல்வியை நீ எந்த அளவுக்கு அன்பா அரவணைப்பா பார்த்துக்கிறியோ அந்த அளவுக்கு அம்மா நல்லபடியாக பிறந்து உன் கையில் வந்து சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அம்மா சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது பார்த்தா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. தமிழை பார்த்தா சேதுவோட சத்தத்தை கேட்டுட்டு எந்திக்கிறாங்க. என்னாச்சு, ஏன் பதறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஒன்றும் இல்லை என் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா கண்ணெல்லாம் கலங்குறாரு. ஆமாம் அம்மா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. சேது பார்த்தா தமிழோட வயிற்றுல கை வைக்கிறாரு. என் அம்மா இங்கே தான் இருக்காங்க, என் அம்மா என்னை விட்டு எங்கேயும் போகலை, நான் சொன்ன மாதிரி என் அம்மா இங்கே தான் இருக்காங்க, என் அம்மா இங்கே தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாளில் என் அம்மா என்னை வந்து பார்த்துருவாங்க, என் அம்மா நல்லா வளரணும், என் அம்மா நல்லபடியாக பிறந்து என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ்ச்செல்வியோட வயிற்றுல கை வச்சு அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா திரும்பவும் படுக்க போயிடுறாரு. இவருக்கு என்னாச்சு, ஒருவேளை அத்தை கனவுல வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நினைக்கிறாங்க. அவங்க கனவுல வந்து என்கிட்ட சொன்னதுனால தான் நான் விவாகரத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், நீங்கள் என்னைக்கு என்னைய பார்த்து எவனுக்கோ இந்த குழந்தைய பெற்றேன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களோ அந்த வார்த்தையிலேயே நான் முடிவு பண்ணிட்டேன் உங்களுக்கு விவாகரத்து கொடுக்கணும்னு. ஆனால் அத்தை கனவுல வந்து சொன்ன ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவங்க மறுபடியும் உங்களை வந்து சேரணும், அவங்க உங்களுக்கு குழந்தையா வந்து பிறக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்காக மட்டும்தான் நான் விவாகரத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் பார்த்தா தமிழ் பாத்திரத்தெல்லாம் விளக்கி சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏய் உன்னை யார் இந்த பாத்திரத்தெல்லாம் விளக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. ஏன் இங்கே நான் தானே எல்லா வேலையும் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், இல்லை அது வந்து இனிமே இந்த வேலையெல்லாம் எல்லாம் நீ பார்க்க வேணாம், இதை நான் பார்க்குறேன், நீ போய் சமைக்கிற வேலையை மட்டும் பாரு, இனிமே நீ எந்த வேலையும் பார்க்க தேவையில்லை, எந்த வேலைனாலும் என்கிட்ட சொல்லு, இப்படி கஷ்டமான வேலையெல்லாம் நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இவருக்கு என்னாச்சு
நேற்று வரைக்கும் நான் யாரோ ஒருத்தி மாதிரி தான் இருந்தேன். இன்னைக்கு என்னமோ அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு பெருசாக அக்கறை காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என் அம்மா உன் வயிற்றுல இருக்காங்க, அவங்க நல்லபடியாக வந்து பிறக்கணும், அதுக்காக மட்டும்தான் நான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது அவருக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காரு.